எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ரோஜா செடிகளை பத்தி பார்க்க போறது இல்ல. செண்பக செடியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செண்பக மரம் எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சவாலா இருக்கு. அந்த மரத்துல எப்படி நிறைய கிளைகள் வர வைக்கிறது, பக்க கிளைகள், நிறைய மொட்டுக்கள் எப்படி வர வைக்கிறதுன்னு விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி செடிகள் நான் 2 செடி வச்சிருக்கேன். ஒன்னு தரையில வச்சிருக்கேன், ஒன்னு மாடியில. இந்த மாதிரி துளிர்கள் வருது இல்லையா, அதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ண தான் பக்க கிளைகள் நிறைய வரும். பாருங்க, இதுல ஒரு 4-5 கிளைகள் இருக்கு. அதுல அந்த துளிர் மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா கட் பண்ணதான் நமக்கு மொட்டுக்கள் நிறைய கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு இந்த செண்பக மரம் வீட்டுல வளர மாட்டேங்குது, வச்சா ஒரு 2 மாசம்தான் இருக்கு, அப்புறம் இறந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவையே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி துளிர்கள் எல்லாம் நம்ம எடுத்தது பிறகு பாத்தீங்கன்னா ஒரு இலைகளுக்கு கீழேயுமே முட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம நல்ல ஒரு உரம் கொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டு நம்ம ரோஸ் பெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு 1.5 கைப்பிடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா மண்ணோட திருப்பி பைண்ட் பண்ணி விட்டுருங்க, கலந்து விட்டுருங்க. இந்த செண்பக மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நோய் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இலைகளுக்கு மேல எல்லாம் எந்த நோயும் வராது, வேர்ல தான் வேர் அழுகல் நோய் கண்டிப்பா வரும். அதனால தண்ணி ரொம்ப அளவா கொடுக்கணும். தண்ணி நிறைய கொடுத்தோம்னா கண்டிப்பா வேர் அழுகல் நோய் வருங்க. பாருங்க, இந்த மாதிரி மண்ணை நல்லா அது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 மக்கு தான் தண்ணி கொடுக்குறேன். பாருங்க, நான் நல்லா காய வச்சு நம்ம தண்ணி கொடுக்கணும். மண் ஈரமா இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணணும். இதெல்லாம் இனிஷியலா கொஞ்சம் செடி வளர்ற வரைக்கும் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்ல பெரிய செடியா வளர்ந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இப்போ மாடியில இருக்கிற செடிக்கும் அதே மாதிரி மண்ணை கிளறி விட்டு 1 கைப்பிடி 1.5 கைப்பிடி ரோஸ் பெஸ்டி கொடுக்க போறேன். ரோஸ் பெஸ்டி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நீங்க கொடுக்கலாம். அதை தவிர்த்து நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நான் வீடியோல போட்டிருக்கேன், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ரோஸ் பெஸ்டில கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் 36 பொருட்கள் கலந்துருக்கிறதுனால எந்த விதமான டெஃபிஷியன்சியும் இல்லாம கண்டிப்பா செடி சூப்பரா வரும். அதுக்காக தான் நான் ரோஸ் பெஸ்டி கொடுக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி மண்ணோட கலந்து விட்டுட்டு இதுக்கும் ஒரே மக்கு தண்ணி மட்டும்தான் நான் ஊத்தி விடுறேன். பாருங்க, இந்த மாதிரி சில இலைகள் எல்லாம் இந்த ஓரம் எல்லாம் காஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு வாரமா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால தண்ணி ஜாஸ்தி ஆனதுனால இலை ஓரத்துல எல்லாம் அப்படியே பழுத்து வர்ற மாதிரி வருது, காஞ்சி வர்ற மாதிரி வருது. சரிங்களா? அதனால தண்ணி அளவா நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் அந்த கேப்ல ஒரு இலைக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா ஒரு மொட்டு கண்டிப்பா இருக்கும். இங்க பாருங்க, முதல்ல காமிச்ச காம்புலையுமே நிறைய மொட்டுக்கள் இருந்தது. பாருங்க, இதுலயுமே பாருங்க இருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பா வரும். இதை நம்ம கட் பண்ணி விட தான் வருமே ஒழிய, கட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா செடி மரம் மாதிரி வருமே ஒழிய எந்த பூவுமே பூக்காது. இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்க வீட்லயுமே மரம் சூப்பரா வரும். நான் இது ஒரே ஒரு ஒத்த கொம்பை தான் வாங்கிட்டு வந்தேன். இப்படி கட் பண்ணி விட்டு பாத்தீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்க. இப்ப இதுலயுமே பழுத்த இலைகள்லாம் இருந்தா கொஞ்சம் கிளீன் பண்ணிடுங்க. அப்பதான் செடி பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த உரத்தினுடைய எசன்ஸ் எல்லாம் தேவையில்லாம இந்த இலைகளுக்கெல்லாம் போகாது. ஓகேங்களா? நம்ம வேர்கிட்ட போட்டு நல்லா தண்ணி ஊத்தும் போது அந்த பக்க வேர், வெள்ளை வேர் வருது இல்லையா, அதுல நல்லா சீக்கிரமா உறிஞ்சுக்கும் உங்களுக்கு. பாருங்க, இப்ப இந்த செடியிலையுமே மேல துளிர் வந்திருக்குல்ல, இதையுமே நம்ம கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் திருப்பி 2 கொம்பு எக்ஸ்ட்ரா வரும். துளிர் விட்டு பக்க கிளைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மரம் செடி கொஞ்சம் இன்னும் நல்லா மரமா வர்ற மாதிரி நல்லா பெருசாகும் பாருங்க. ஸோ அதுலயும் கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5-6 கிளையில துளிர் வந்திருக்கு. அதையுமே நம்ம திருப்பி கட் பண்ணி விட நல்லா பெருசாகும். இப்படிதான் நம்ம செடியை மரமாக்கணும். செடிகளுடைய துளிர்களை கட் பண்ணி பக்க கிளைகள் நிறைய வர வச்சு ஈஸியா மரமாக்கலாம். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, கூடிய சீக்கிரம் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லதா.